ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து நெல்லிக்காய் மிட்டாய் செய்வது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் ஒவ்வொன்றா எடுத்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நெல்லிக்காயில் வந்து அதோட இயற்கை தன்மையான அந்த கோடு கோடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோடு கோடாக இருக்கிறது வந்து நல்லா நெல்லிக்காய் வந்து வெந்துருச்சுங்கிறதுக்கு வந்து அது வந்து அந்த கோடு கோடு வந்து நல்லா விரிஞ்சு வந்துடும். அதுதான் நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சுங்கிற அர்த்தம். இப்போ நான் வந்து 10 to 15 நிமிஷம் வந்து அதை வேக வச்சுக்கிறேன். பாருங்கள் அந்த எப்படி வந்து அது வந்து விரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் நெல்லிக்காய் வெந்ததுக்கான பக்குவமே. இந்த அளவுக்கு அது வந்து நெல்லிக்காய் வந்து வெந்து வந்துடணும். பாருங்கள், இதை நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் வந்து அந்த இட்லி பாத்திரத்தோட மூடியிலேயே எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டுறணும். அதை பாருங்களேன், அதை லேசாக அமுக்குனாலே வந்து அந்த அந்த நெல்லிக்காய் வந்து சில்லு சில்லாக வந்துடும். ஈஸியாக வந்து விதையை நீக்கிடலாம். இந்த அளவுக்கு வந்து நெல்லிக்காயை நம்ம வேக வைக்கணும். இதுதான் அதோட பக்குவம். இப்போ வாங்க, நான் நெல்லிக்காயில் உள்ள விதையை ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு பாருங்கள், சூப்பராக நான் விதையை நீக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 100 கிராம் சர்க்கரையை வந்து அதை மேலோட்டமாக வந்து பரப்பி விடணும். எல்லா நெல்லிக்காய்க்கும் படுற மாதிரி அதை வந்து பரப்பி விட்றணும். கையை வச்சு இது பண்ணிடக்கூடாது. நான் வந்து இதை வந்து எங்கள் ஊர் வெயிலுக்கு வந்து நான் 2 நாள் வைக்கிறேன். ஆனால் வந்து எங்களோட வெயிலின் தன்மை வந்து அதிகம். நீங்கள் உங்களோட வெயிலின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் மூடி போட்டு குலுக்கி கையோ ஸ்பூனோ எதுவுமே நான் போடலை, குலுக்குறேன். இந்த மாதிரி குலுக்கும்போது தான் நெல்லிக்காயில் வந்து எல்லா சுகருமே படும். அவங்கவுங்க ஊரில் வந்து எப்படி வெயில் தன்மை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. மினிமம் வந்து 3 நாளைக்கு அது ஊறணும். எங்கள் ஊரில் அதிக வெயில்னால நான் 2 நாள் வச்சுருக்கேன். பாருங்கள், முதல் நாள் எப்படி ஊறி வந்திருக்கு பாருங்கள். அந்த சர்க்கரை சிரப்பு நெல்லிக்காயும் எப்படி சேர்ந்து அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது 2வது நாள் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2வது நாள் வந்து நான் எடுத்து வெயிலில் வச்சு எடுத்ததுக்கு பின்னாடி வந்து அதை நெல்லிக்காயோட சிரப்பையும் நெல்லிக்காயும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அந்த சிரப்பு வந்து அந்த சர்க்கரை சிரப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வந்து நம்ம லெமன் ஜூஸு, நன்னாரி சர்பத் போடும்போது அதை சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சு அது ஒன்றா நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சதுக்கு பின்னாடியும் 3 நாள் வந்து வெயிலில் வைக்கணும். ஆனால் இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து அதிக வெயில் இருக்கிறதுனால நான் வந்து 2 நாள் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நெல்லிக்காய் வந்து இந்த அளவுக்கு வந்து 2 நாள் வெயிலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து தொட்டு பார்க்கும்போது அது ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. இதுதான் இதுக்குப்பான பக்குவம். நான் 2 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் மேலாப்பில் போடுறேன். ஏன்னா இதை வந்து நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது வந்து அது நெல்லிக்காய் வந்து டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நம்ம குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ வந்து நெல்லிக்காயை வந்து அப்படியே சாப்பிட்றது வந்து கஷ்டமாக இருக்குது. எங்கள் பாப்பாக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். இப்படி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க.